சோலோ லெவலிங் சீசன் 3 எபிசோட் 3 நீங்க முன்னாடி உள்ள 2 எபிசோட் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கால கதை நடக்குது. அமெரிக்காலே பெரிய கில்டான ஸ்கேவெஞ்சர்ஸ் கில்ட் ஆபீஸ்ல 2 பேர் நின்று ஒருத்தன் கேட்பான், சார் சாரி சார் அப்படின்னு கேட்பான். பக்கத்துல ஒரு லேடி நின்று இருப்பாங்க. இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஏன்னா இந்த கதை சீசன் 2லயே வந்திருக்கணும். சீசன் 2ல அப்படி கட் பண்ணிருப்பாங்க. மாங்கால இருக்கதை நான் எடுத்து சொல்லிருப்பேன். அதை நீங்க பாக்கலன்னா பாத்துட்டு வந்துருங்க. இல்ல நான் சுருக்கமா சொல்றேன், நான் சுருக்கமா சொல்லிடுறேன். இவங்க பேர் தான் லேடி ஸ்டெல்லர். இவங்களுக்கு ஒரு மேஜிக் பவர் இருக்கும். என்ன பவர்னா, யாருக்கெல்லாம் எஸ் ரேங்க் பவர் விட அதிக பவர் இருக்கோ அவங்களை கண்டுபிடிச்சு அவங்க நேஷனல் கண்ட்ரா இல்லையா செக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு 10-15% பவரை அதிகப்படுத்தி கொடுத்துருவாங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஸ்கேவெஞ்சர் கில்டுக்கு அவங்கள கூட்டிட்டு வரதா இவங்களோட வேலையே. ஆனா ஜின்வுவை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு சம்பவம் நடக்கும். அதை நான் அதுல பேசிருப்பேன், நீங்க பாக்கலன்னா பாத்துட்டு வந்துருங்க. அதனால ஜின்வுவை இந்த கில்டுக்கு கூட்டு வந்திருக்க முடியாது. அதனால அந்த கில்டு மாஸ்டர் கிட்ட சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு அந்த கில்டு மாஸ்டரோ, நான் ஒண்ணு இங்க மன்னிப்பு கேட்க கூப்பிடல, அங்க என்ன நடந்ததோ அதை சொல்லு அப்படின்னு கேட்க, அந்த அசிஸ்டன்டோ, சார் லேடி செல்னர் கவனிச்ச வரைக்கும் அண்டர் சந்தின்வோ ஒரு கிங் சார். என்னது கிங்கா? லேடி செல்னர் அப்ப நான் ஒரு நேஷனல் லெவல் அண்டரா? சார் நான் உங்களுக்கு தெளிவா ஒரு விஷயத்த சொல்லணும் சார் அப்படின்னு லேடி செல்னர் ஆரம்பிப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, பாருங்க, பொதுவா 2ஆம் விழிப்புணர்வு அடைறவங்க வேற ஒரு இடத்துல இருந்து அவங்க சக்தி எடுத்துட்டு இருப்பாங்க. நான் அவங்களை டெஸ்ட் பண்றது போது எந்த தொடர் மூலமா அவங்க சக்தி எடுக்கிறாங்க என்னால பார்க்க முடியும். அப்படி சில சமயம் அந்த எடுக்கிற தொடர்பு ரொம்பவே பவர்ஃபுல்லாவும் வெளிச்சமாவும் இருக்கும். அவங்கள மாதிரியான மக்களை தான் நம்ம கிங்னு சொல்லுவோம், அதாவது நேஷனல் அண்டர். ஆனா சஞ்சின்வோ அவனுக்கு எந்த ஒரு தொடர்புல இருந்துமே பவர் கிடைக்கல. அந்த பவர் அவனுக்குள்ளேயே தான் இருக்கு. அவனுக்குள்ள இருக்க அந்த டார்க்னஸ், அந்த கண்கள், அந்த இருளான கண்கள் என்ன பார்க்கும்போது ஐயோ அப்படின்னு நடுங்கிட்டே சொல்லுவாங்க. அப்ப அந்த கில்டோட மாஸ்டர், டார்க்னஸா? அப்ப நான் சஞ்சின்வோ ஈவிலா? இல்ல நான் சொல்ல வருது என்னன்னா, அவனோட பவர் வேற எங்க இருந்துமே வரல, அவனுக்குள்ளே தான் இருக்கு. அவனோட பவருக்கு எந்த ஒரு எல்லையுமே கிடையாது அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க பக்கத்துல இருக்கிறவன், அப்ப நான் சஞ்சின்வுக்கு எல்லையே இல்லாத பவர் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பாத்துட்டு இருப்பான். அவங்க சஞ்சினுவை பார்த்த பதட்டத்துல இருந்து வெளியே வராம ஒரே படப்படப்பாவே இருப்பாங்க. அது தெரிஞ்ச அந்த கில்டு மாஸ்டர், பரவாயில்ல லேடி செல்னர், ரொம்ப நன்றி, நீங்க போங்க அப்படின்னு அனுப்பி வச்சிருவான். நம்ம ஹீரோவை யாருன்னா ராக்கி பாய் நினைக்கிறீங்களோ கீழே ஃபயர் எமோஜியை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து அந்த கில்டு மாஸ்டர் கூட இருக்க அந்த அசிஸ்டன்ட் கூப்பிட்டு, வாங்க என் கூட அப்படின்னு கூப்பிட்டு போவான். எங்க சார் அப்படின்னு கேட்க, வாங்க நம்ம B24 ஃப்ளோருக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, சரிங்க சார் வரேன் சார்னு கூட போவாங்க. அப்புறம் அடுத்து அவங்க 2 பேர் லிஃப்ட்ல பேசிக்கிட்டே போவாங்க. இந்த கில்டு மாஸ்டர் சொல்லுவான், செல்னரோட பவரை யூஸ் பண்ணி ஜின்வுவை வழிக்கு கொண்டு வர முடியலனா வேற ஒரு வழி மூலமா தான் ஜின்வுவை கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படி பேசிக்கிட்டே இன்னொரு கேள்வி கேட்பான், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எஸ்ட்ராங் கேட் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, அந்த அசிஸ்டன்ட், சார் அது எப்படி சார் மறக்க முடியும்? வெஸ்டர்ன் அமெரிக்கா மொத்தமாவே அது காலி பண்ணிச்சு. நம்ம உலகத்தில் உள்ள பெஸ்ட் கண்டர் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி கொண்டு போய் சண்டை போட்டப்போ கூட மிச்சம் 5 பேர் தானே சார் மிஞ்சினாங்க. அந்த 5 பேர் தான் சார் இப்ப நேஷனல் ஹண்டராவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அடுத்து அந்த காமிக்ஸ் டிராகனை காட்டுவாங்க பாருங்க, பங்கமா இருக்கும் இந்த பேனலே. எவராலும் மறைக்க முடியாத நெருப்பு அப்படின்னு அந்த டிராகனை காட்டுவாங்க பாருங்க. இந்த சிங்கிள் பீஸ்ட் எண்ணற்ற டாப் கிளாஸ் கண்ட்ரோல் எல்லாத்தையும் அசால்ட்டா கொண்டு குவிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இங்க 2 பேர் நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு ரூம் கிட்ட போய் நின்று அந்த கில்டு மாஸ்டர் சொல்லுவான், அந்த கோலை நடுங்க வைக்கிற மிருகம் கடைசியா போகும்போது நமக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டை விட்டுட்டு போச்சுன்னு சொன்னா நீ நம்பிவா? சார் சும்மா சொல்லாதீங்க சார் அப்படின்னு சொல்லுவான். நான் உண்மைதான் சொல்றேன் அப்படின்னு அந்த டோரை ஓபன் பண்ணுவான் பாருங்க. உள்ள பார்த்தா ஒரு ரூயின் ஸ்டோன் இருக்கும். அதை பார்த்து அந்த கில்டு மாஸ்டர், இங்க பார், இதுதான் காமிக்ஸ் டிராகனோட ரூயின் ஸ்டோன். இது ரைடு முடிஞ்சு 8 வருஷமா இங்கே தான் இருக்கு. இதை சொந்தமாக்கி கொள்ற அளவுக்கு எந்த மிஷனுக்கும் அவ்வளவு பவர் இல்ல. இது இதோட ஓனருக்காக பல வருஷம் வெயிட் பண்ணிட்டே இருக்கு. ஒன்ஸ் அகைன் இந்த காமிக்ஸ் டிராகன் நம்மளுக்கு மதிப்பு மிக்க ஒரு பரிசு தரப்போகுது அப்படின்றப்போ அந்த காமிக்ஸ் டிராகனை ஸ்கல்ல காட்டுவானுங்க. என்னடா ஜுராசிக் பார்க் மாதிரி எலும்பு கூட எல்லாம் வச்சிருக்கீங்கன்ற மாதிரி எவ்வளவு பெருசா இருக்கும் அதோட ஸ்கல்லு. அப்படி அந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ கண்ணாடியை பார்த்துட்டு தனியா பேசிட்டு இருக்காரு. நான் ரீஅவேக்கனிங் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா வளர்ந்துருக்கேன், சேப்பும் மாறி இருக்கு, ஆனா அழகாயிட்டனா இல்லையே, கொஞ்சம் சுமாரா இருக்க மாதிரி தான் இருக்கு. எல்லாத்துக்குமே இந்த சிஸ்டம் தான் காரணம். என்னோட டேமேஜ் எல்லாம் சரிப்படுத்தி அது என்ன அழகாக்குது போல அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு அடுத்து தங்கச்சி கிட்ட போவான். தங்கச்சி, தங்கச்சியோ என்னடா நான் அண்ணன் பாக்குறதுக்கு எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டோன்னே, உன் மூஞ்சி உன் பேக் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, பேக் மாதிரி இருக்கா, நீ உன்ட்ட கேட்டதுக்கு என்ன செருப்பால் அடிக்கணும் இப்படியா பதில் சொல்லுவேன் அப்படின்னு தலையை பிடிச்சி ஆட்ட அவ மிதிப்பா. நம்ம ஹீரோவோ, நான் எஸ்ட்ராங் அண்டர், நீ என்ன மீச்சுனா உன் கால் தான் உடையும் மறந்துட்டியா அப்படின்னு சொல்ல, நானும் தான் எங்க ஸ்கூல்ல டாப் கிளாஸ் எது அந்த பிட் அடிச்சு எழுதுவீங்களே அந்த எக்ஸாமா அப்படின்னு நம்ம ஹீரோ தங்கச்சி கூட விளையாண்டுட்டு இருப்பான். அப்படியே நம்ம ஹீரோ தங்கச்சி கூட ஜாலியா விளையாண்டுட்டு அடுத்து சொல்லுவான், நான் ஒரு கில்டு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா இனிமே எல்லாரும் ஒன்னும் பாசம் சொல்லுவாங்க. ஆமா சொல்லிதானே ஆகணும். நான் என்னோட கில்டுக்கு சோலோ பிளேயர் கில்டுன்னு பேர் வைக்கலான்னு இருக்கேன். என்னது சோலோ பிளேயர் கில்டா? உன் கில்டுக்கு இந்த மாதிரி தான் பேர் வைப்பியா அப்படின்னு சொல்ல, ஏன் நல்லா இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டோன்னே தங்கச்சி, இதெல்லாம் என்னடா பேரு, உன்னோட பவரே சேடஸ் எல்லாத்தையும் சமன் பண்றதுதான், டெக்னிக்கலி நீ சோலோவே கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோவே கலாய்ச்சி விட்டுருவாச்சுதான். இந்த கதையிலேயே நம்ம ஹீரோவை கலாய்க்கிற ஒரே ஆளு நம்ம ஹீரோவோட தங்கச்சி மட்டும்தான். இது பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றவங்களா கீழே ஸ்மைலி எமோஜியை கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, அப்ப இந்த பேர் நல்லா இல்லையா, அப்ப நான் வேற என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு கேட்க, ஹீரோட தங்கச்சியோ, நான் ஒரு பேர் சொல்றேன், ஆஜின் கில்டுன்னு பேர் வை, என் பேர் ஜின்னா, அப்படியே திருப்பி போட்டா ஆஜின், இது எப்படி இருக்குன்ற மாதிரி சீனா தானா நாட் ஒன்னுன்ற மாதிரி ஒரு பேரை சொல்லுவாங்க, ஆஜின் கில்டுன்னு. நம்ம ஹீரோவோ, சரி பரவாயில்லையே இதுவும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அடுத்து நம்ம ஹீரோயினி வீட்டுல கட்டுறாங்க. நம்ம ஹீரோயினி பெட்ல படுத்துட்டு புலம்புவாங்க, அச்சோ நான் வந்துட்டு ரொம்ப வலிஞ்சிட்டனும், அவன் என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பான், ஐயோ அப்படின்னு புலம்பிக்கிட்டு, பரவாயில்ல அவன் உயிரே காப்பாத்திருக்கான், இருந்தாலும் நான் ரொம்ப வலிஞ்சிட்டனும் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தூங்கிடுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினி கனவுல இருக்க மாதிரி காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினி கையை
ஏதோ ஒன்று வந்து பிடிக்கும் பாருங்க. அப்படியே பிடிச்சி மேலே இழுத்து பார்த்தா அந்த இறந்து போன எஸ்ராங் ஹீலர். அவன் சொல்லுவான் பாருங்க, சங்ஜின் பூவை கேர்ஃபுல்லா இருக்க சொல்லு, அவனோட பவரே அவனுக்கு ஆபத்து, அதுக்கிட்ட இருந்து அவன் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா டக்குன்னு நம்ம ஹீரோயின் தூக்கத்துல முடிச்சிருவாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட நம்ம ஹீரோ முதல் சீசன்ல எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி ரொம்ப கியூட்டா இருந்தாரு நினைச்சீங்கன்னா கீழே ஹார்ட்டிங் சிம்பிள கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க.